வணக்கம். இனி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து சுக்ரீவன். சுக்ரீவன் வாலிக்கும் நடக்கிற சண்டையில் ஏன் ராமர் வந்து மறைந்திருந்து அம்பு எய்தினார், அந்த கதை தான் இப்போது உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இப்போது சுக்கிரவன்னா யார் நல்லா புரிஞ்சிக்க, வாலியோட தம்பி. வா எங்கே இருக்கிற இடம்னா உன் தொப்புளுக்கு நடுப்பகுதியில் இருக்கிற இடம் பேர் தான் வா. லீனா அது கீழே இருக்கிற பகுதி லீ. வாலின்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன், வாலினா யாருன்னு. வலின்னு என்ற அர்த்தம். நீ வலிக்கும் போது இந்த சுக்கிரவன் என்ற சுக்கிலம் எழுந்துக்கும். புரியுதுங்களா? இப்போது வாலி தான் அரசனாக இருக்கிறான். சுக்கிரவன் அவனுக்கு தம்பி, அவனுக்கு கீழே இருக்கிறான். இப்போது ராமரோட கதை என்ன வருதுன்னா, சுக்கிரவன் அரசன் ஆகணும். அப்போ வாலியை காலி பண்ணணும். இப்போ வாலி எங்கே இருக்கிற இடம், விந்து சுரக்கிற இடம் பேர் வாலி. விந்து வந்து தங்குற இடம் அது வாலி. வாலி அதில் தான் விந்து வந்து தங்கும். அப்போது அந்த இடத்துல தான் நீ வலிக்கணும். இப்போ அந்த இடத்த பார்த்து நீ வலிச்சாதான் உன்னோட குண்டலி சக்தி எழுந்துக்கும். இப்போது அண்ணன் தம்பி விஷயம் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு கதையாக சொல்லி வச்சுருக்கிறாங்க. இப்போ மகாபாரதத்தில் வேறு மாதிரியாக இருக்கும், ராமாயணத்தில் வேறு மாதிரியாக இருக்கும். ஆனால் ப்ராசஸ் எல்லாமே யோகா சம்மந்தப்பட்டது தான். கதாபாத்திரம் ஆளுங்கள் வேறு வேறு, டிசைனிங் வேறு. அப்போது இவன் வலிச்சா இந்த சுக்கிரன்ற சுக்கிலம் எழுந்துக்கும். எழுந்துக்கும் போது பல பிரச்சனைகள் உடம்புல நடக்கும். அதை சமாளிக்க யாரை கூப்பிட்றான்னா ராமனை கூப்பிட்றான். ராமன் யாருன்னா வச்சுருக்கிறான், அம்பு வச்சு மறைஞ்சிருந்து அடிக்கிறான். மரனா உன்னோட சூசமனாடி, ராமனா இறைவன். ராமண்ணானா உன்னோட இறைவன். இறைவன் உன்னை சுக்கிலத்தை மேலே கூப்பிட்றதுக்காக வாலியை காலி பண்ணுறான். அப்போது சுக்கிலம் யாரை கூப்பிட்றான், ராமனை கூப்பிட்றான். அப்போது ராமனா நேரடியாக அடிக்க முடியாது வாலியை. அப்போ இறைவன் எப்படி இருக்குன்னா மறைப்பொருளாக இருக்கிறான்னு அர்த்தம். வெட்டவெளி எப்படி இருக்குது, மறைப்பொருளாக தானே இருக்குது, சூன்யமாக தானே இருக்குது. அப்போது மறைமுகமாக இருக்கிற பொருளை வெளிக்காட்ட முடியாது. அதனால தான் ராமன் மறைஞ்சிருக்கிற மாதிரி காட்டுவாங்க. நீங்கள் உடனே ராமன் மறைஞ்சிருந்தான் வில்ல வச்சுட்டான் அவன் கோழ, அப்போ அந்த கதை கிடையாது. அது சூனியம் மறைப்பொருளாக இருக்குது, அது கண்ணுக்கு தெரியாது. அதனால தான் ராமன் அந்த சூசம நாடின்ற மரம் பின்னாடி ஒளிஞ்சி நடிக்கிற மாதிரி கதை வச்சுருப்பாங்க. அம்புன்றது உன்னோட பிராணன், காற்று. அப்போ அந்த வாலியை அச்சு காலி பண்ண பிறகு சுக்கில ஏந்து அரசாளுவான். இப்போ சுக்கிலன்னா என்ன அர்த்தம், சுக்கிலம் விந்து ஃபோம். இப்போது யார் தன்னோட விந்து சக்தியை ஒருநிலைப்படுத்தி கட்டுப்படுத்தி தனக்குள்ளே தன் உடலுக்குள்ளேயே வெளியே புறத்தை தனக்குள்ளே ஏற்றிக்கிறானோ அவனுக்கு தான் மரணமில்லா பெருவாழ்வு ராஜயோகம். இந்த கதையை தான் மகாபாரதத்தில் அழகாக சொல்லியிருக்கிறாங்க. புரிஞ்சிக்க தெரிஞ்சிக்க எல்லாமே உன் உயிரை காப்பாற்றக்கூடிய விஷயங்களை தான் இந்த கதாபாத்திரமாக சொல்லி வச்சிருக்கிறாங்க. சொல்கிறதுக்கு சரியான ஆள் தேவை. நன்றி, வணக்கம்.